ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு முறையும் புனித மக்கா முக்கர்ரமாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு புதிய விடயங்களை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறார். இந்த இடத்துக்கு பெயர் ஹஸ்வரா. இந்த இடம் இங்கே இருக்கக்கூடிய 2 மினாராக்கள் ஹஸ்வரா என்ற இடத்தில் தான் இதை அடையாளமாக எழுப்பி இருக்கிறார்கள். அதாவது ஹஸ்வரா என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு மார்க்கெட், ஒரு சூக், அதாவது ஒரு சந்தைக்கு பெயர் தான் ஹஸ்வரா. திருமிதியில் ஹதீஸ் வருகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீடு இந்த இடத்தில் தான் இருந்தது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா என்பவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைய சகோதரி, அபூ தாலிபுடைய மகள். அவங்களோட வீட்டில இருந்துதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி வந்து இந்த இடத்தில் தான் நின்றார்களாம். எந்த இடம் என்று குறிப்பாக சொல்ல முடியாது. ஹஸ்வரா என்ற இந்த இடத்தில் நின்று காபாவை நோக்கி பார்த்து சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அதி இப்னு ஹம்ரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். சொன்னாங்க, வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லா, ஏ மக்காவே, எனக்கு நல்லாக தெரியும் நீதான் உலகத்தில் சிறந்த இடம் நீதான். வஹப்பு பிலாதில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமும் நீதான். லௌலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, இந்த மக்கா வாசிகள் என்னை மட்டும் வெளியாக்கவில்லை என்றால் நான் ஒரு நாளும் இந்த இடத்திலிருந்து வெளியாக மாட்டேன் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் நின்றுதான் காபத்துல்லாவுக்கு கண்ணீரோடு விடை கொடுத்துவிட்டு இந்த வழியால் தான் வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த வழியில் தான், அந்த ஹிஜ்ராவுடைய வழியில் தான் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தையும் கட்டி இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் தான் தரீகுல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா ரோட் என்ற அந்த ரோட்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றதற்கு அடையாளமாகத்தான் அந்த வழிக்கு தரீகுல் ஹிஜ்ரா என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த புனித இடத்தை மௌத்து வரைக்கும் தரிசிக்கும் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருப்பானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.